விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் அவர்களுடைய ஆதரவு இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் விஷ்ணு வழங்க கேட்கலாம். விஷ்ணு, தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் விஜய் அவர்கள் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும், அதாவது எந்த ஒரு அங்கு போட்டியிடும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அவருடைய அதாவது தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் அவருடைய ஆணையின்படியும் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்போது அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முழு நிலைப்பாடையும் தெரிவித்து விட்டோம். விரைவில் கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகள், தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்கள் என்று வருகின்ற 2026ஆம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி மட்டுமே இருக்கும் என்பதையும் இந்த அறிக்கையில் தெளிவாக தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே அதன் நோக்கி மட்டுமே பயணம் இருப்பதாகவும் இதற்கு இடையில் நடைபெற உள்ள எந்த ஒரு உள்ளாட்சி மற்றும் தேர்தலிலும் அதாவது இடைத்தேர்தலிலும் சந்திக்கப் போவதில்லை என்பதும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போவதில்லை என அறிக்கையின் வாயிலாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். விஷ்ணு, தற்போது எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு பணியாற்றுறது தான் இலக்குன்னு சொல்லியிருக்க பட்சத்தில் அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தீவிரமாக அவங்க இறங்கியிருக்காங்க? நிச்சயமாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை டெல்லியில் பதிவு செய்திருந்தார். அதற்கான 3 பக்க அறிக்கையும் விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணங்களும் அரசியல் குறித்தான கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட தொடங்கியிருந்தார். அந்த வகையில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான கூட்டங்களும் தொகுதி வாரியான நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான கூட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதல் அறிக்கையிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்காக இருக்கும். சட்டமன்றத்தில் அதாவது வெற்றி பெறுவது மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் இலக்காக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2 கோடி அதாவது உறுப்பினர்களை சேர்க்கும் பணியிலும் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக ஈடுபடும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான இணையதளங்களை வெளியிட்டு தொடர்ந்து அந்த உறுப்பினர்களை சேர்க்கும் பணியிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டு வந்திருந்தது. இந்நிலையில் முன்பு தெரிவித்திருந்தது போலவே அந்த சட்டமன்ற அதாவது 2026க்கு முன்பாக வரக்கூடிய இடைத்தேர்தல் ஆகட்டும், அதாவது உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், எந்த ஒரு தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்வியும் எழுந்த நிலையில் ஒவ்வொரு அந்த தேர்தல் வருகையிலும் இதனை குறிப்பிட்டு தெளிவுபடுத்தி வருகிறது தமிழக வெற்றிக் கழகம். அதன் அடிப்படையில் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகமும் அதில் போட்டியிடாது எனவும் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான கொள்கைகள், கோட்பாடுகள், எதிர்கால செயல் திட்டங்களை கூறி அதன் 2026க்கான பணிகளை தொடங்குமே தவிர எந்த ஒரு இடைத்தேர்தலும் போட்டியிடாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.